பரமேஸ்வரனார்
தாய்மார்களே, பெரியோர்கள், சபையோர்கள், என்னை பெற்றெடுத்த தாய்மார்களே, தாய்மார்களே, கல்வி கற்ற பெரியவர்களே, ஆமையா, தொழில் படித்த கலைவாணர்களே, கலைவாணர்களே, எனது அருமை சகோதர சகோதரர்களே, சகோதரிகளே, வருங்கால மாணவ செல்வங்களே, மாணவர்களே, மாணவ செல்வங்களே, வாலிபர் இளம் சிங்கங்களே. பிள்ளை எப்படி முட்டை கட்டிக்கிட்டு இருக்கானே, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு பாக்க. அவன் ஒரு சின்ன வீடு கட்டலாம்னு பார்த்தான். அப்படியா? அது கட்டதுக்கு கொத்த நாள் கிடைக்க மாட்டேன்ட்டாரு. சரி, அதனால நம்ம முட்டை கட்டிக்கிட்டு இருப்போம். சரி அப்படின்னு முட்டை கட்டிக்கிட்டு இருக்கான். உங்க வீடை தான் கட்ட முடியல, முட்டையாவது கட்டுவோம்னு நினைச்சான். வீடு கட்ட வழி இல்லைன்னு முட்டை கட்டி உட்கார்ந்துருக்கான். கட்டட்டும் பரவாயில்ல. வீடு கட்ட ரூபால வச்சிருக்காரு, ஆனா கொத்த நாள் கையால் கிடைக்க மாட்டாங்க. அந்த பிள்ளை முகத்தை பாரு, என்ன பச்சை சட்டை. யாரு பத்தி பிள்ளையோ அவன் தலையில மண்ணு, மூக்குல மண்ணு, கண்ணு எம முடியல மண்ணு, முகம் பூரா மண்ணுதான்.
வருங்கால மாணவ செல்வங்களே, வாலிபர் இளம் சிங்கங்களே, இளம் சிங்கங்களே, அதாவது என்னக்கா இந்த சாம்பவர் வடகரைமா நன்னகரத்திலே இந்த நன்னகரத்தில் மக்களை காத்து ரட்சித்து என்றென்றைக்கும் கிருபையோடு குலவிருந்து வரக்கூடிய கொலுவிருந்து வரக்கூடிய என் நம்பிகை அங்கையர்கண்ணி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஆமாண்ணா அருள்மிகு என் தாயாகப்பட்ட எல்லை முத்து மாரியம்மன் திருவாலயம் இந்த ஆலயம். ஆமா, திருவாலயம் இந்த ஆலயம். பேர்பட்ட இந்த அம்மாளுடைய திருவாலயத்திலே இந்த திருவாலயத்தில் இது இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு வந்து புதன்கிழமை. ஓ புதன்கிழமை இன்னைக்கு. அம்மா இன்னைக்கு புதன்கிழமையா? அம்மா நமக்கு புதன்கிழமை தான் பாத்துக்கோ. காலையில என்ன சாப்பிட்ட? காலையில என்னப்பா சாப்பிட்டோம் நம்ம ரெண்டு பேரும்? காலையில சாப்பிட்டது யாருக்கு ஞாபகம் இருக்கு? அதானே காலையில அங்க சுரண்டே டீ குடிச்ச ஞாபகம் இல்ல. டீ குடிச்சமா இல்ல? காலையில சாப்பிட்டது யாவும் இல்லையா? அப்புறம் எங்களுக்கு கிழமைய கட்ட யாவும் இருக்குமாம்மா? ஞாபகம் இருக்குமா? ஓ வீட்டுக்காரமா ஞாபகம் இருக்கு? வீட்டுக்காரி யாவும் இருக்கு, ஆனா அவ பேர் தான் யாவும் இல்ல பாத்துக்கோ. அப்படியா? அதானே பார்த்தேன். அவ்வளவு மறந்து எவ்வளவு நீ நாள் காலையில சாப்பிட்டதே மறந்துட்டமுங்க. ஆ, உனக்கு கல்யாணம் முடிச்சு கிட்டத்தட்ட 40 வருஷமாவது இருக்கும். இருக்கும். அதனால அவளையாவது ஞாபகம் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தேன். அந்த ஞாபகம் இருக்கு, ஆ. ஆனா பேரு ஊரு என்னங்கிறது யாவும் இல்ல பாத்துக்கோ. ஓ, அப்படி வேற இருக்கோ? அம்மா எந்த ஊருன்னு தெரியல, என்ன பேருன்னு தெரியல. சரிதான். பரவாயில்ல, அப்ப எந்த ஊர்னு கண்டுபிடிக்கணும். ஆமா, இந்த வீட்டுல போய் கேட்டுக்கிட்டு போன் போட்டு சொல்லுதே என்ன. பரவாயில்ல. ஆ, இன்னைக்கு என்னய்யா? பங்குனி மாதம் 3ஆம் செவ்வாய்க்கிழமையை முன்னிட்டு சரி, அம்மனுடைய ஆலயத்திலே இன்னைக்கு முதல் நாள் திங்கட்கிழமை. திங்கக்கிழமை இன்னைக்கா? ஆ, அதானே கேக்கேன். திங்கட்கிழமை ஊடால எங்க இடம் இருக்கு? ஊடால உட்கார நீங்க அப்பலே வந்திருந்தீங்கன்னா இடத்தை பிடிச்சிருக்கலாம். மனம் இருந்தா இடம் இருக்கு, கண்டிப்பா உண்டு. அதாவது அவளுக்கு ஊடால இருந்து பாக்கணும்னு ஆசையா இருக்கு. ஊடால இவ்வளவு கூட்டம் இருக்கு, எந்த பொம்பளை இடம் விடுவா? ஏமா ஊடால இருந்து பாக்கணுங்க ஒரு ஆசை ஒரு பக்கம். ஆமா, பக்கத்துல குழந்தையா மாதிரி நாத்திர மாதிரி இருக்காங்க, அவங்க கூட இருந்தா கொஞ்சம் ஜாலியா இருக்கும்ல. அதுக்கு தான் ஊடால இடம் பாக்காங்க பாத்துக்கோ. அதுக்கு தான் அவளுக்கு அப்படி ஒரு ஆசை. அம்மா ஆனா இடம் கிடைச்சிடுது. இருந்துடுதா? அவ கிடைக்கலன்னு வை, இரு காலப்புறம் அடிச்சு விடுவாவோ. ஆகையினாலே என்னய்யா? பங்குனி மாதம் 3ஆம் செவ்வாயை முன்னிட்டு இன்னைக்கு முதல் நாள் திங்கட்கிழமையை முன்னிட்டு இந்த திங்கட்கிழமையை முன்னிட்டு அம்மனுடைய ஆலயத்திலே என்னன்னா ஒரு நேர நிகழ்ச்சிக்காக மட்டும் சரி நாமளுடைய வில்லிசைக்கு அட்வான்ஸ் கொடுத்து அன்போடு வரவழைத்து உள்ளார்கள். ஆமா ஐயா, அட்வான்ஸ் கொடுத்து வரவழைத்த சரி அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதாவது என்னன்னா எந்த ஒரு ஆலயத்திலேயுமே நாமல் முதலாகவே வில்லிசை ஒன்று ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா என்ன அந்த ஆலயம் என்ன ஒரு கோவிலா இருந்தாலும் எத்தனை பெரிய தெய்வமாகவே இருந்தாலும் அந்த ஆலயத்திலே முதலாகவே சாஸ்தாங்கதையை தான் ஆரம்பிக்க வேண்டும். முதல்ல தாத்தாவுக்கு தான் பாடணும் பாத்துக்கோ. ஏன் அவருக்கு மட்டும் முதலாக பாடணும் தெரியுமா? எதற்காகம்மா? அகில உலகத்திலே கலியுக தெய்வமாகவே வந்து பிறந்தவர் ஐயனார் ஒருவர் தான். அந்த அரியர சுதன் ஐயன் ஒருவன் தான். அப்படின்னா நம்ம எல்லாம் தாய்க்கும் தந்தைக்கும் வந்து பிறந்த சாதாரணப்பட்ட மானிட மனுக்கள், ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிறந்தவர்கள். ஆனால் தருமஞான சாஸ்தா அப்படி அல்ல. எப்படி? அரிக்கும் சிவனுக்கும் ஆணுக்கும் ஆணுக்கும் அப்பாவுக்கும் பிறந்த பிள்ளை. என்ன ஆம்பளைக்கும் பிறந்த பிள்ளையானே? நம்ம உலகத்திலே பார்த்தது இல்லையாப்பா. அப்பேர்பட்ட சாஸ்தா வந்து பிறந்தாதான் சரி அனைத்து தெய்வங்களுமே இந்த ஆலயத்திற்கு வந்தத மாதிரி. ஏப்பா அம்மாளுடைய வாசல்ல மனமகிழ்ந்து ஆடுமாம் பாத்துக்கோ. அப்படி சாஸ்தா மட்டும் பிறக்கலன்னு வை, சரி சாமி அவுட்டர்ல வந்துட்டு அவுட்டர்ல வீட்டுக்கு போயிரும். அதானே பைபாட்ஸ்ல இருந்து பைபாட்ஸ் வழியா போயிரும் பாத்துக்கோ. அதனால சாமி வந்து பிறக்கணும். சாஸ்தா பிறந்தாதான் சகல தெய்வங்களுமே இந்த ஆலயத்திற்கு வரும். சாஸ்தா பிறந்தாதான், சாஸ்தா பிறந்ததுக்கு அப்புறம் வேட்டி உடுத்திக்கிட்டு ஆடும், வேட்டி இல்லாமல் ஆடும் தேவதைகள். அது எப்படி என்னாச்சு வேட்டி இல்லாம ஆட முடியும்? இப்ப ஆதாரணம் வருதுன்னு, இப்ப அண்ணனுக்கு ஆதாரணம் வருதுன்னு வச்சுக்கோ, சரி வேட்டியை உடுத்திக்கிட்டு ஆடுவேன். ஆதாரணம் வந்துடுதுன்னு வச்சுக்கோ, அப்புறம் என்ன ஆகும்? வேட்டியை விட்டு தூர போட்டு சல்லடம் கொள்ளா மாட்டிக்கிடும். ஓ சல்லடம் கொள்ளா மாட்டோம் பரவே. சரிதான், வேட்டி அவுத்து தூர போட்டுலாம் மாட்ட மாட்டாங்க, வேட்டிக்கு மேலே மாட்டிடுவாங்களோ? ஆமா, ஆகையினால் சாஸ்தாவின் திரு கதைகளை 4 வார்த்தையில் பிறவி செய்துவிட்டு சக்தி கொண்டு கொலுவிருக்கக்கூடிய என் எல்லை முத்து மாரியம்மனின் திருப்புகளையே பாட இருக்கிறோம். அழகா பாட போறோம். பாடும் பாட்டிலே பலது குச்சங்கள் இருந்தாலும் சொல் குச்சங்கள், இசை குச்சங்கள், கதை குச்சங்கள், கதை குற்றங்கள், கதையிலே பொருள் குச்சங்கள்,
வருவார்கள். சாரீர குற்றம் குறை இருந்தாலும் சரீர குற்றம் குறை இருந்தாலும் எங்கள் ஆட்கள் அடி தாளங்களில் ஒரு குறைகள் இருந்தாலும் ஒரு குறை இருந்தாலும் முன் சொல் பின்னால் வந்திடலாம் பின் சொல் முன்னால் வந்திடலாம் அறிந்து பாடினாலும் அறியாமல் பாடினாலும் தெரிந்து பாடினாலும் கதைகளை எங்களுக்கு தெரியாமல் பாடினாலும் எங்களுக்கு முன்பாகவே இந்த ஆலயத்திற்கும் இந்த ஊருக்கும் எத்தனையோ பெரிய பெரிய புலவர்கள் பேரறிஞர்கள் கவிஞர்கள் எல்லாம் வந்து பாடி இருக்கலாம். ஆன போதிலும் அடியால் நான் ஒரு சிறு குழந்தை. உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் மாதவி. என்னால் தெரிந்தளவு என் சிற்றறிவுக்கு எட்டியவாறு உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன். உங்கள் வீட்டு பிள்ளை தவறு செய்தால் பச்சைமட்டையை கொண்டு அடிக்கவா? உங்க முகத்தை பார்த்தா அப்படியா இருக்கு? நம்ம வீட்டு புள்ள வந்திருக்கு அடிக்கணும்னு யாராவது நினைப்பாங்களா? சேட்டை பண்ண அடிப்பாங்க. ஒருவேளை உங்களுக்கு யாருக்காவது கோபம் வந்துச்சு அப்படின்னா குடத்துக்கார கூப்பிட்டு போங்க. அவரை கூப்பிட்டு போய் எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவாரு. அது ஒரு பக்கம். முதலாவது நல்ல சாப்பாடு கொடுக்கணும். அதுக்கு பிறகு நல்ல பச்சை மட்டையிட்ட பலார்னு கொடுக்கணும். அதுக்கு பிறகு சின்னதா ஒரு பாட்டுல வலிக்கும் மத்தியில ஆமா எவ்வளவு அடிச்சாலும் மறந்துடுவாரு. மறுபடி கூப்பிட்டாலும் அடி வாங்க வருவாரு. ரெண்டாவது ஒரு குவார்டர் கிடைக்கும் பாருங்க, அதுக்கு வருவார். ஆகையினால உங்கள் வீட்டு பிள்ளையை தவறு செய்தால் அதனை எப்படி வீட்டிற்கு அழைத்து சென்று அன்போடு ஆதரிப்பீர்களோ அதுபோல் எங்கள் 6 பேர்களையுமே ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஐயா. பாதி மதி மான் மழுவும் கங்கையோடு பாம்பணிந்து ஆமையா பார்வதியை மனம் புரிந்த ஆமோ ஆதிசிவன் முகமது கலிதமாகி ஆமண்ணே அச்சுதனாகிய என் பெருமான் இருகரத்தினால் எந்த ஆமையா சோதி மணி விளக்கு ஒளிர்வு போல் ஒளிவு போல் 5 மைந்தர்கள் தொழினில் பூநூல் இளங்க தோன்றி ஆமண்ணே மேதினில் ஆமோ அரிக்கும் சிவனுக்கும் ஐயனுக்கும் ஐயனாக வந்து பிறந்த ஆமையா தருமஞான சாஸ்தாக்கள் யார் யாரெல்லாம் வந்து பிறந்தார் தெரியுமா? யாரெல்லாம் பிறக்கிறார்? சாஸ்தா பிறந்தது பங்குனி மாதம் புதன்கிழமை உத்திர நட்சத்திர தன்று பிறந்தார். உத்திரத்துல பரப்பாரா சாமி? அம்மா அதத்தானே கேக்க. உத்திரத்துல முதல்ல உன்னை தூக்கி கட்டணும். என்னைய தூக்கி கட்டிட்டு நீ தெருவு நினைமா அல போ. அப்படியா? உன்னை தூக்கி கட்டி நான் போக போறேனோ? பரவே. சாமி பிறக்கும்னு சொன்னீங்க. அவரே உன்னை என்ன செய்யணுமோ பாத்துக்கிடுவாரு. சரி இருக்கட்டும். நான் ஏன் சொல்ல போறேன்? உத்திர நட்சத்திர தண்டு பிறந்தார். உத்திர நட்சத்திரத்திலயா? அவர் பிறந்த கிரகம் என்ன தெரியுமா? என்னம்மா? பங்குனி மாதம் புதனமே உத்திரம். பங்குனி மாதம் புதனமே உத்திரம். சாமி பௌரண பஞ்சமி கடகன லக்கணத்தில் இந்திரமாகவே அவர்தன யோகத்தில்
தாபடமா சொரி முத்து ஐயனுக்கு சொரி முத்து ஐயனுக்கு ஓடுங்கம்மா ஒரு குலவ நீ குலவையா போட்ட எங்க பெரியத்தா போடுதா பாரு எந்த ஆத்தா திறந்து போட்டா இப்போ அண்ணா தடயம் போட்டிருக்கா பாரு ஒரு பெரிய தடயம் போட்டிருக்காளா அம்மா அதுல எனக்கு ஒரு தடயத்தை வாங்கிட்டாமா எதுக்கு நான் தடயத்தை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு சரிதானே அதாவது எங்க ஆத்தா ரெண்டு பக்கமும் எவ்வளவு தண்டியில தொங்க உள்ள காலத்துல இப்போ உள்ள காலத்துல என்னம்மா யாராவது தடயம் போட்டு பாக்கணும்னா ரொம்ப பெரிய ஆச்சரியமா இருக்கு எங்க அம்மா ஒரு காலத்துல போட்டிருந்தாங்க அது வேண்டாம்னு அறுத்து ஒட்ட வச்சு கம்மல் போட்டாங்க பாத்துக்கோ அததான் கொண்டு வித்துட்டீங்க நீ ஆமா அதுக்கப்புறம் எங்க அம்மா பெரியம்மா போட்டிருக்கா ஓ கரெக்ட் தாய போடுங்க அம்மா ஒரு குலவே போடுங்க அம்மா ஒரு குலவே பொன்னான மணி குலவே மணி குலவே முக்கா முக்கா மூணு தேரா முக்கா மூணு தேரா குலவே போடுங்க அம்மா போடுங்க அம்மா சொரி முத்து ஐயனுக்கு சொரி முத்து ஐயனுக்கு ஆனப்பட குதிரைப்பட ஆனப்பட குதிரைப்பட ஐயங்காச்சி பேப்படையா ஐயங்காச்சி பேப்படையா படையா மின்படையா படையா மின்படையா சாமி கண்டியாலும் பெரும்படையா கண்டியாலும் பெரும்படையா ஆன புலி கூட்டத்தோடு ஆன பலி கூட்டத்தோடு ஐயன் பிறந்தாரென்று ஐயன் பிறந்தாரென்று உலகிட்ட மக்களுக்கு உலகிட்ட மக்களுக்கு சாஸ்தா கோடி வரம் கொடுப்பா கோடி வரம் கொடுப்பா சொரி முத்து ஐயனுக்கு சொரி முத்து ஐயனுக்கு அவர் வாக்கு சொன்னா தப்பாது வாக்கு சொன்னா தப்பாது வரம் கொடுத்தா பொய்யாது வரம் கொடுத்தா பொய்யாது நம்பி வந்த மக்களுக்கு நம்பி வந்த மக்களுக்கு நல்வாக்கு சொல்லுவாரா நல்வாக்கு சொல்லுவாரா ஐயனுக்கும் மெய்யனாக ஐயனுக்கும் மெய்யனானே சொரி முத்து ஐயனாக அரிக்கும் சிவனுக்கும் ஐயனுக்கும் ஐயனாகவே வந்து பிறந்ததினாலே ஆமண்ணே அவர் அரிகர சுதனாக ஆனந்த சித்தனாக ஆமையா ஐயனுக்கும் ஐயனாக சொரி முத்தையனாராகவே வந்து பிறந்தார் சாமியாதி வெள்ளி கைலாசத்தில் ஆதி வெள்ளி கைலாசத்தில் ஆதி பெண்ணால் முடி குலுங்க யாரெல்லாம் கொலுவிருந்தார் ஆனாரோடு பார்வதியும் ஆனந்தமாய் கொலுவிருந்தார் லோகம் தன்னதில இந்திரனா சந்திரனா சூரியனும் கொலுவிருந்தார் அம்மலோக பட்டணத்தில் அம்மாவோடு சரஸ்வதியும் சரஸ்வதி பிரியமுடன் கொலுவிருந்தார் பிரியமுடன் கொலுவிருந்தார் முற்பத்து முறுக்கோடி தேவர்கள் 40,000 கோடி அகத்தி சரம்புலத்தி அழகு கலை கோட்டு அமரர் தேவர் முனிவர் அஷ்டதுக்கு பாலர் இத்தாதி பேர்கள் ஈசன் பகவானும் கொலுவிருந்தார் அப்பேற்பட்ட இறைவன் வாழும் அந்த கைலாச வாசலில் ஆமண்ணே ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமானோடு அந்த சிவபெருமானோடு இறைவனோடு இன்னும் யாரெல்லாம் கொலுவிருந்து வருகின்றார்கள் யாரையா கொலுவிருக்கிறார் சாமி ஆகாயத்தில் சூரியன் ஆகாயத்தில் சூரியன் அற்புகுளி சந்திரன் ஆகாயம் வாணியோடு கங்காதேவி அழகு கங்காதேவி அங்கே கொலுவிருக்கும் நாளை கொலுவிருந்தார்
சரி யானை தோல் போர்வையும் ஆமையோ அண்ணா நிக்காரு பாரு எங்க ஒண்ணும் கேட்க மாட்டேங்குது எரச்சலா இருக்குனே யானை தோல் போர்வையும் ஆமையா புலி தோல் ஆசனங்களோடு ஆசனத்தோடு சக்தியோடு ஆண்டவன் கையிலே கொலுவிருந்து வருகின்றார் கொலுவிருந்து வருகிறார் அப்படி கொலுவிருக்கும் இறைவனாகிய சிவபெருமான் 14 உலகத்தை இறைவன் படைத்து 224 புவனங்களையும் ஆண்டவன் படைத்தார். ஆண்டவன் சிவபெருமான் படைத்துள்ளார். 7 சப்தா சாரங்களாகப்பட்ட கடல்களை படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரையவும் தாயார் கருப்பையுக்குள் வாழும் சிசுவையும் முட்டைக்குள் உருவாகும் குஞ்சியவும் ஆண்டவன் படைத்து ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த நாமலை போன்ற மானிட மனுக்களை ஆண்டவன் படைத்தார். சிறிய உயிர் சித்தரும்பையும் பெரிய உயிர் மத யானையவும் படைத்து மரம் செடி கொடி பயிர் புல் பூண்டு இலை தாவரங்களோடு ஆடு மாடு கண்டுகாடைகள் அதனையும் படைத்து இப்படியாகவே படைத்த இறைவன் இப்படியாகவே படைத்த இறைவன் மண் உலகிலே இந்த மனிதர்களை எல்லாம் ஏன் படைத்தார்? எதற்காக மண் உலகிலே மனிதர்களை ஏன் படைத்தார் தெரியுமா? எதற்காகம்மா? நாமல் அனைவர்களுமே இப்பூமியிலே ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று ஆண்டவன் நாமளுக்காகத்தான் இந்த உலகத்தை படைத்தார். உலகத்தை படைத்தார். ஆனா இந்த உலகத்திலே ஒற்றுமை எங்கேயாவது இருக்கா? யாருக்கு உண்டு? ஒருத்தருக்கும் கிடையாது. பாத்துக்கோ. வாழறதுக்கு ஷாயிண்ட்காருக்கு பொறுப்பு இல்ல. அம்மா இவன் நல்லா இருக்காருங்காரு. அவர் வாழறதுக்கு அவருக்கு பொறுப்பு இல்ல. இல்ல. கட்டக்காரருக்கு. சரி. கட்டக்காரர் வாழறதுக்கு தாளக்காரருக்கு பொறுப்பு இல்ல. இல்ல. நம்ம தாளக்காரர் வாழறது இவருக்கு பொறுப்பு இல்ல. உலகத்துல ஒற்றுமை இல்லைன்னு சொன்னா ஆறு பேருக்குள்ள ஒற்றுமை இல்லையே. அப்ப உலக மக்களுக்குள்ள இருக்குமா? கிடையாது. ஒற்றுமை அப்படின்னு சொன்னா ஒரு நேரம் பார்க்கும்போது திருவிழா வந்துச்சுன்னு வைகி, திருவிழா வரும்போது ரொம்ப நல்ல பிள்ளையா சத்தம் கொடுப்பார். ஏன்னா அவ பந்தாவல வருவா. பந்தாவல வந்தானா பார்த்தவங்க எல்லாரையும் சத்தம் கொடுப்பா. ஆமா, திருவிழா முடிஞ்சதுன்னு வைகி 2 நாள் 3 நாள் ஒரு வாரம் ஆகி போச்சுன்னு வைகி, இருக்க ரூபா செலவாகி போகும். கட்டின புது சேலையை கலட்டி ஆகும். அப்ப திருவிழா முடிஞ்சு ஒரு வாரம் ஆனதுக்கு பிறகு அவ சத்தம் கொடுக்கத பார்த்தா அடேங்கப்பா ஏறிட்டு பார்க்க மாட்டா, மூஞ்ச ஒரு ஆளை கூட பார்க்க மாட்டா. ஆமா, அவளை எவா கூப்பிட்டா வீட்டுக்கு 3 நாள் நல்ல பூ போட்டு வச்சு நல்ல சிமிட்டிட்டு அலஞ்சியாவும் நாலாம் பக்கம் துட்டு இருக்காது அப்படின்னு அவளுக்கு முன்னாடி சண்டை வரும். பிறகு ஒரு ஆளை பார்த்து சத்தம் கொடுக்க மாட்டா. அவ்வளவுதான். பிறகு எங்க ஒற்றுமை இருக்கும்? தண்ணி பைப்பில போடுறதுமே சண்டை. ஆமா, இவா கொண்ட அவ கையில, அவ கொண்ட இவா கையில குடத்தை கொண்டு ஒரு இடி இடிப்பா. குடத்தை கொண்டு ஒரு இடி இடிப்பா. அப்புறம் அவ தண்ணிய கோதி ஊத்துவா. இதே வேலை. பிறகு ஒற்றுமை எங்கேயாவது இருக்குமா? இருக்காது. அப்ப இந்த உலகத்துல ஆண்டவே ஒரு தெய்வத்தினுடைய திருவுருவத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சிவபெருமா இப்படித்தான் இருப்பாரு, மாயாண்டி சொடலை இப்படித்தான் இருப்பாரு, மாரியம்மா இப்படித்தான் இருப்பா, பேச்சியம்மா இப்படித்தான் இருப்பா, கருப்பசாமி இப்படித்தான் இருப்பாரு அப்படின்னு தெய்வத்தினுடைய உருவத்தை தெரிந்து கொள்ளத்தான் சிவபெருமானுடைய வடிவத்தில இதோ நின்று கொண்டிருக்கிறார்களே நாமளை பெற்றெடுத்த தந்தையை படைத்தார். அம்மா சிவசக்தி இருக்காளே இந்த எல்லை முத்து மாரியம்மா, இந்த அம்மாளுடைய வடிவத்தில சபை நிறைய அமர்ந்திருக்கிறார்களே. மாதவர் குல மாணிக்கம் என் தாய் குல தங்கம் 10 மாதம் நாமளை கருவிலே சுமந்து பெற்று எடுத்த இந்த தாய்மார்களை படைத்து சிவன் வடிவத்திலே ஆண்களையும் சிவசக்தியின் வடிவத்திலே பெண்களையும் படைத்தார். அப்போ ஆணென்றும் பெண்ணென்றும் ஆண்டவன் அகிலத்தை உண்டு பண்ணி இந்த உலகத்தை படைத்தால் மட்டும் போராது. படைத்த மனுக்களுக்கு பட்டினி இல்லாமல் நாமல் படியிழக்க வேண்டும் என்று அவர் எப்படி படியிழந்தார்? சாமி படைத்தா சிவ உலகம் எல்லாம்
டவுசருங்க. என்ன டவுசர் இல்லாமலா இருக்கா? டவுசர் வெக்க நேரம் இல்ல பிள்ளைக்கு. வெக்க நேரம் ஒண்ணு இப்படி வாராம பாத்துக்கோ. டவுசர் போட்டிருக்கானா போடலையா? போட்டிருக்கான் இல்ல சட்டி போட்டிருக்கான். அப்படியா? அதோட்டமா வரட்டும் வாராம பாத்துக்கோ. அது சட்டை பெரிய சட்டை பிள்ளைக்கு, அதனால தெரியல பிள்ளைக்கு. ஆமா உள்ள போட்டிருக்க டயர் தெரியல. ஏ படி இழந்த பகவானோ 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 கைலாசோ வாராரே வாராரே இழந்த பகவானோ பகவானோ அவனே கைலாசோ பகவா வராரே அவர கைலாச வரபோது போடு போடன்னு கண்ணன் தங்கை பார்வதியா சொல்லே சொல்லையா பகவான் எப்ப வருவாரு? நன்றி தங்க நல்ல தாம்பூல. போலாட்டில் அவளுக்கு அங்கிருந்து பார்க்க பிடிக்கல. யாருக்கு ஏ பெரியம்மா இங்க வரீங்களா கிட்ட? யாருக்கு எந்த பெரியம்மா? வாங்க இங்க வாங்க மேல வாங்க. அவளுக்கு அம்பூட்டு ஆசை, கிட்ட இருந்து பார்க்கணும்னு ஆசை. அங்க இருந்தா தெரியல உங்களுக்கு. ஆமா அவர கைலாச வரபோது போடு போடன்னு கண்ணன் தங்கை பார்வதியா போடு ஐயா பகவான் எப்ப வருவாரு? நன்றி தங்க நல்ல தாம்பூல. போலாட்டில் பாரிசாத மலர் நடத்தி கெட்டியிலே ஜலம் நடத்தி கிருபை உள்ள பகவான் பணிக்கு பாத பூஜை முடிப்பார். பணிவிடையும் செய்யும் கலைத்து வந்த பகவான் கலைத்து வந்த பகவான் பார்வதி கலைப்பாரி கைது வந்த பகவானுக்கு, கைது வந்த பகவானுக்கு பார்வதி கலைப்பாரி கொடுப்பார். அவளை கலைத்து வந்த பகவான் கலைப்பாரி கொடுப்பார். இழைத்து வந்த ஈசன் இளைப்பாரி கொடுப்பார். கலைத்து வந்த பகவானுக்கு கலைப்பாரி கொடுத்தார். கொடுக்கிறா இளைத்து வந்த ஈசனுக்கு இளைப்பாரி கொடுத்து கொடுத்து கலைப்பாரி இளைப்பாரி கையிலே குலவிருந்து வருகின்றார்கள். சரி அந்த காலம் என்னன்னு ஆனா பிறந்தவர் அதிகாலை 5 மணிக்கு எழுந்திரித்து எந்தரிது அந்த ஐயா தோல்ல ஒரு மம்பட்டியவன் தூக்கி போட்டு போட்டு காடுகரைக்கு வேலைக்கு போவாரு. சரி காடுகார வேலை தானே அந்த காலத்துல முக்கியம். அப்ப காடுகரைக்கு வேலைக்கு போனா என்னம்மா வேயாமல பெருமலையில வீரச்சமத்த விக்ரமாதித்தனுக்கு சரி ஒரு கோட்டை விதப்பாட்டை ஒத்தையிலே வரப்பட்டு வாராம். ஒரு மனுஷன் ஒரு கோட்டோட படம் வரப்பட்டி இருக்காரு. ஒரு கோட்டை வரப்பட்டு ஒரே ஆளுதான். ஒரே ஆள் தானா? இப்ப குருணி விதப்பாட்டுக்கு 9 ஆளு தேவைப்படுது. ஐயய்ய இந்த காலத்துல 9க்கு 12 கேக்கா. அதுலயும் குறை போட்டு வந்துருவா வீட்டுக்கு. பிறவே அவளுக்கு சம்பளம் எவ்வளவு? போண்டாட்டி. என்னது போண்டாட்டியா? போண்டாவும் டீயும். அதானே கேக்கேன். அவளுக்கு போண்டாட்டி சரி ஆட்டோ சார்ஜ் வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு அது போக 200 250 ரூபாய் சம்பளம். இப்போ 300 ஆயிடுது தெரியுமா? 300 ஆயிடுதோ. பிறவே நாம எல்லாம் பேசாம குளத்து வேலைக்கு போலாம்னு இருக்கேன். நாமெல்லாம் மம்பட்டி வேலைக்கு போலாம் பாத்துக்கோ. அப்படியா? நாளைப்புன்னு அப்ப நமக்கு ஒரு அட்டையை போடுவோம். என்னது அட்டையை போடையா? பதிவு செஞ்சா தானே போக முடியும். குளத்து வேலைக்கு போறதுக்கா? பிறவே அப்ப போறதே போற எல்லாரும் சேர்ந்து போயிருவோம். அப்படியா? பரவாயில்ல. ஏன்னா இப்போ போய் வில்லு படிப்போம். குளத்து வேலையில போய் வில்லு படிக்கத்தான் செய்யலாம். நம்மள படிக்க விட மாட்டாங்க. அங்க பூரா ஊர் போரணி தான் நடக்கும். அப்படியா? ஆமா. குளத்து வேலைன்னா அப்ப வந்து ரொம்ப அழகா வேலை பார்த்தாங்க. அப்ப பார்த்தாங்க. காலையில 4 மணிக்கு 5 மணிக்கு எழுந்திருச்சு போனான்னா 5 மணிக்கு கீழே குனிஞ்சான்னா மத்தியானம் 3 மணி 2 மணிக்கு வேலையை முடிப்பா வீட்டுக்கு வருவா. அது போக வேலை இருந்தா மறு வேலையே பாப்பா. 2வது சம்பளம். ஆமா. ஆனா இப்போ அப்படியா? இப்போ இவ குளத்து வேலைக்கு போறதுக்கு விடிய காலம் 8 மணிக்கு எந்திரிக்கா. அவ வெண்ணிய போட்டு குளிச்சிட்டு அது பிறகு அவளுக்கு சோறு கறி ஆக்கி பொங்கிட்டு குளத்து வேலைக்கு போறா 10 மணிக்கு. ஆமா வெயில் மூஞ்சில அடிக்கி. அந்த 10 மணிக்கும் போறதுக்கு 20 பேர் போறான்னு வச்சுக்கோ. 18 பேர் குளத்துக்கு போயிருதா. 2 பேர் நின்னு ஆக வேண்டிய காகரி பருப்பு
அரிசி காபி போட சீனி என்னென்ன வேணுமோ ஆமா அத்தனை பொருளையும் வாங்கிட்டு போறா பாத்துக்கோ. சரி 9:30 மணிக்கு எங்கன நிழல் வருதுன்னு ஒதுங்கிருந்தாங்க. 10 மணிக்கு சமையல் 11 மணிக்கு சாப்பாடு, நல்ல சாப்பாடு, 3 மணிக்கு நல்லா தூங்கி முழிக்கிறது. எந்திரிச்சு உடனே வீட்டுக்கு வந்துருது பாத்துக்கோ. நீ என்ன 10 மணிக்கு குளிஞ்சு 3 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டான்னு சொல்லிட்டிய. அவ 10 மணிக்கு கீழே குளிஞ்சான்னு வைகி. சரி அவ அந்த 20 பேர்ல ஒரு நாட்டாம இருக்கா. ஓ நாட்டாம வர இருக்காங்களா? ஆமா 20 பேர்ல ஒரு நாட்டாமைக்கு ஒரு கையில வந்து ஒரு குச்சி. அது எதுக்கு? இது உனக்கு கோடு கிளிக்கிறது. ஆமா இதுவரைக்கும் எனக்கு. ஆமா இதுவரைக்கும் உனக்கு. நீ இதுல மட்டும் குளிய தோண்டு, அவ அதுல மட்டும் குளிய தோண்டுவா. யாருக்கு யாருக்கு தோண்ட? குளத்து வேலை அப்படித்தானையா? குளத்து வேலை. ஆமா சரி பரவாயில்ல அப்படின்னு அவ கோடு போட்டு கொடுத்து வேலை பார்த்தானா களவத்திய பாத்தியோ? ஏப்பா மம்பட்டிய பார்த்தா மும்புடு அவலத்துக்கு மேல இருக்காது. என் கைய அவலத்துக்கு இருக்கும் மண்வெட்டி. ஆமா களவத்தி வச்சு அவ தோண்டுவா தோண்டுவா தோண்டிக்கிட்டே இருப்பா. குழி வெட்டினாக்குல தெரியாது. சரிதானே 1 மணி நேரம் தோண்டினா மும்புடு அவலத்துக்கு தான் தெரியும். அள்ளி போட ஒரு சின்ன சருக சட்டி. சின்ன சட்டி. ஆமா அதுல 2 கரண்டி. சரி அண்ணாச்சி வந்துட்டோம் போட்டோம். அதுல 2 கரண்டி மண்ணெண்ணெய் போட்டு. சரி சரிண்ணே 2 கரண்டி மண்ணெண்ணெய் போட்டு அதையும் தூக்கி செமந்து அதுக்கு பிறகு அவ கொண்டு தட்டுறதுக்கு முன்னால அதுக்கு இங்க இருந்து கை மாறி இங்க இருந்து கை மாறி அதுக்கு 3 ஆளு. ஏப்பா 3 ஆளு தேவைப்படுது. ஆமா உடம்புக்கு பலவீனம் அப்படி. பிறகு அந்த சருக சட்டி மண்ணையும் தட்டிட்டு அதுக்கு பிறகு என்ன 1 மணி ஆகும். 1 மணிக்கு அவளுக்கு போண்டாவும் டீயும் அடுத்தாலையும் கொண்டாடிட்டு பிறகு போண்டாவையும் டீயும் குடிச்சிட்டு 1 மணிக்கு டீ குடிச்சு முடிப்பா பாரு. அவ 2 மணிக்கு சாப்பாடு. 2 மணிக்கு நல்லா கூட்டாஞ்சோறு பாத்துக்கோ. ஆமா 2 மணிக்கு சாப்பிட வரான்னா என்னம்மா ஒருத்தி சாப்பாடு பொங்குவா. சரி ஒருத்தி குழம்பு வைப்பா. ஒருத்தி கூட்டு கொண்டு வந்திருப்பா. இப்ப ஆளுக்கு ஒண்ணா கொண்டு வந்துட்டு அத பழுமாறி சாப்பிட்டு முடிச்சிருப்பா. சாப்பிட்டுட்டு கைய கழுவிட்டு தான் அந்த பக்கம் போயிருப்பா. இவ சொல்லுவா இவ குழம்பு வச்சிருக்கா பாரு. இவ முகர மாதிரி இல்ல. நாய் கூட தின்னாது இவ குழம்ப. 10 பேருக்கு முன்னால வந்து குழம்பு வைக்க போறேன்னு வந்துட்டா பாரு. இப்படி குழம்பு வச்சு ஊத்த போய்தான் அவ நல்லா வலிச்சு சாப்பிட்டு கைய கழுவி இருப்பா. புருஷன் விட்டு ஓடி போயிட்டான் அப்படிம்பா. அப்போ போற இடத்துல இந்த ஊர் புறணி தான் நடக்கு பாத்துக்கோ. கண்டா காமாட்சிம்பா காக்கலைன்னா மீனாட்சின்றவா. மீனாட்சின்னு பேருவா. உலகமே அப்படித்தானமா இருக்கு. உலகமே அப்படித்தானே இருக்கு. பத்திரமா ஆண்களும் அப்படிதான் பேசுறாங்க. அப்ப குளத்து வேலை இப்ப இப்படி நடக்கு பாத்துக்கோ. ஆனா அந்த காலம் அப்படி இல்ல. அவர் அதிகாலையில 5 மணிக்கு எழுந்திருச்சு போனா ஒரு கோட்டை விதப்பாட்டையும் ஒத்தையிலே வரப்பட்டு வாராம். மொங்கன்னு வெட்டு வாரு பாத்துக்கோ. அவர் மண்ணை வெட்டி எரிஞ்சாருன்னா ஒரு மம்பட்டி மண்ணுல காப்படி மம்பட்டி முதுகுல விழுந்துருமா. அந்த கால் மம்பட்டி முதுகுல விழும் மண்ணு. அந்த அளவுக்கு வேகமா வெட்டுவாரு வேலை. ஏப்பா பொட்டு பொட்டு பொட்டுன்னு வெட்டுவாரு பாத்துக்கோ. அவர் வேலை பார்த்து முடிச்சா அவருக்கு சம்பளம் எவ்வளவுங்கய? எவ்வளவு? வெறும் 1.25 ரூபாய். அந்த 1.25 ரூபாய் சம்பளத்தை வாங்கி வீட்டுக்காரி கையில கொடுத்தா பெண்ணா பிறந்தவா இனிவா என்ன பண்றா? புருஷன் வரங்குள்ள ஒரு சோறுகறிய பொங்கி ஒரு முட்டைய கிட்டைய அவிச்சு வச்சு ஒரு முட்டைய கிட்டைய அவிச்சு ஒரு வெந்நீர் கிண்ணிய போட்டு அந்த ஐயா வரும்போது சிரிச்ச முகமும் சீதேவியுமா நின்னு எதிர்பார்ப்பாளாம். இப்படியா சிரிப்பா? இப்படி சிரிச்சாலும் வை அவர் வீட்டு பக்கமே வரமாட்டாரு. என்ன ஆச்சு இவளுக்கு? என்னமோ ஆச்சு இவளுக்கு. பேய் பிடிச்சிருக்கும் போலுக்கு. ஆமா அப்படின்னு வீட்டு பக்கமே வரமாட்டாரு. அப்படியா அண்ணே? பெண்ணா பிறந்தவா அப்ப எப்படி சிரிக்கணும்? புன்னகை சிந்தி பல் தெரியாம சிரிக்கணுமா. ஓகோ சிரிப்பு சிரிக்கதமா இருக்கணும் ஆனா பல் தெரியக்கூடாது. ஆமா சரி. புன்னகை சிந்தி பல் தெரியாம சிரிச்சான்னா அந்த ஐயா வரும்போது என்ன ஏயா நீங்க வேலைக்கு போயிட்டு வர இவ்வளவு நேரம் ஆயிடுதோ? ஆமாம்மா. அழுத்து உட்கார வேண்டாம். இருக்காதங்க. நான் கொல்லப்புறத்துல வெண்ணி போட்டு வச்சிருக்கேன் போய் குளிங்க. ஆமா அப்படின்னு அந்த ஐயாவை குளிக்க சொல்லி இந்த அம்மா போய் முதுகு தேய்ச்சி விடுவாளாம். அந்த ஐயா குனிஞ்சிட்டு நிப்பாரி வா தேய்ச்சி விடுவா. அந்த அம்மா முதுகு தேய்ச்சி விட்டான்னா காட்டுல ஆணையை தூக்கி செமந்த ஆம்பளைக்கு முதுகுல சின்ன பூனை தூக்கி விட்டத மாதிரி இருக்கும். அந்த மனைவியோட கைப்பட்ட உடனே அவள உடம்புக்கு அவள ஒரு லேசு பாத்து. அந்த ஐயாவும் அப்படி வேலை பார்த்தாரு. அந்த அம்மாவும் அப்படி பணிவிடை பார்த்தா. இப்ப நமக்கெல்லாம் முதுகு தேய்ப்பே கிடையாது. உனக்கு தேய்ப்ப கிளக்காம வச்சுக்கிட்டு நீ பாக்க வேலைக்கு முண்டக்கண்ணா நீங்க வாங்கி போட்டிருக்கே கொத்து சிறப்புலையும் கோதம்பராக்கடியும் நீ பாக்க வேலைக்கு உனக்கு தேய்க்க வேண்டியதா? இருக்கு. என்னமோ சொன்ன கதையில எலியில அவுக்க கட்டிச்சா சபையில. சரி எத்தனை நேரத்துக்கு தான் சும்மா நிக்கும்? கொச்சக்கீரை எடுத்து போட்டிருக்கேன். நல்லா 2ஆ மடிச்சு 4 இழுப்பு இழு. இல்லன்னு சொன்னா நல்லா செங்கல் கிடக்கு 2 வச்சுக்கிட்டு தேய். இல்லன்னா செவரு நல்ல கார செவர் தான். ஆமா வச்சுக்கிட்டு முதுவ நல்லா இழுத்து தேய் அப்படிம்பா. ஆமா ஏன்னா இப்ப நம்ம பார்க்க வேலையை அப்படி
அந்த அம்மாவுடைய மனசும் அப்படி. ஆமா, நம்ம செய்ததுல தரமா இருக்கு அத்தனையும். நம்ம நல்ல முறையில வந்து அவ நல்ல முறையில பாப்பா. ஆமா, இல்லைன்னா அவளுக்கு மனசு வருமா பாக்க? வராது, மனசே வராது. அப்போ அதை போலத்தான் என்னன்னா அந்த பார்வதி செய்ததை பார்த்துதான் இன்னைக்கு பூலோக பெண்கள் நம்ம எல்லாம் பணிவிடை செய்து கொண்டு இருக்கிறோம். ஓஹோ, அதனாலதான் இன்னைக்கும் பூலோகத்துல நம்ம வீட்டு தாய்மார்கள் எல்லாம் பணிவிடைகள் செய்தாங்க. அப்ப இளைப்பாரி கையிலே கொலுவிருந்து வர மறுநாள் பொழுது விடிந்தது. அந்த பகவானை அழைத்த பார்வதி என்னம்மா சொல்றாள்? ஆண்டவனே பகவானே, ஆண்டவனே பகவானே, ஆதிசக்தி வார்த்தை கேளோ, ஈரேழு உலகமெல்லாம் இறையிழக்க போகும்போது ஆண்டவா பரம்பொருளே, ஈரேழு உலகமெல்லாம் நீங்க இறையிழக்க போகும்போது சரி, இந்த உலகத்து மக்கள் எல்லாம் யாரை வணங்கி வருகின்றார்கள்? ஆண்டவனாகப்பட்ட பகவானை தான் வணங்கி வருகிறாங்க. அம்மா பார்வதி, நான் உலக மக்களுக்கெல்லாம் பலி இழக்கும் போது இந்த உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் என்னைத்தானே வணங்கி வருவார்கள். ஆமாம்மா, அதிலே உனக்கு என்னம்மா சந்தேகம் வந்து விட்டது? என்ன பார்வதி சந்தேகம்? ஆண்டவா, இறைவா, உலகத்து மக்கள் எல்லாம் உங்களை வணங்கும் போது வணங்குகிற போது எனக்கு தெரியாமல் யாரோ இரு பேர்களை நீங்கள் வணங்கி வருகின்றீர்கள். தினந்தோறும் வணங்கி வருகிறீர்களே சுவாமி, அது யார்கள் ஆண்டவா? நீங்க இருவேளை வணங்கக்கூடிய விவரம் என்ன? காரணம் என்ன? அவங்க ரெண்டு பேரும் யாரு? ஏன் தாங்கள் அவர்களை வணங்க வேண்டும்? விவரம் என்ன? அம்மா பார்வதி, சுவாமி, உலகத்தை நான் படைத்தேன், பாதுகாத்தேன், படியிழந்து வருகின்றேன். படியிழந்து வரேன் அம்மா. ஆனாலும் 10 பொருளுக்கும் நான் அர்த்தமாகவே இருந்து காவல் காத்து வருகிறேன் பார்வதி. ஆமாம்மா, அப்படி இருக்கும் போது என்னை வணங்குவார்கள். சரி, ஆனாலும் எனக்கு மேலாக நான் இரு பேர்களை வணங்குகிறேன் என்று சொன்னா அது யார் ஐயா? இந்த உலக மக்களுக்கெல்லாம் இரவும் பகலும் ஒளி கொடுக்கணும்னா யாரால முடியும்? ஏப்பா, ஒளி கொடுத்து ஒளி வரணும்னு சொன்னா காலையில தோன்றி வருகிறாரே சூரிய பகவான் கதிரவன், அவரால் தான் ஒளி கொடுக்க முடியும். பகல்ல ஒளி கொடுக்க முடியும். காலையில் வெளிச்சம் கொடுக்கணும்னு சொன்னா அப்படின்னா அந்த சந்திர பகவானால தான் வெளிச்சத்தை கொடுக்க முடியும். அவர் வந்தா ஒளி கிடைக்கும். அப்போ காலையில் தோன்றும் கதிரவன், மாலையில் தோன்றும் சந்திரன். ஆமா, சந்திரனும் சூரியனும் இல்லையானா சகல உலகத்துக்கு ஒளி கிடைக்குமா? கிடைக்காது. ஆகையினால் என் வலது கண்ணை சூரியனாகவும் ஆண்டவனார் இடது கண்ணை நான் சந்திரனாகவும் பாவித்து வருகிறேன் பார்வதி. பார்வதி என்ற ஆண்டவன் சிவபெருமான் சொல்ல சொன்னபோது அப்போ ஆதிபரா சக்தியான பார்வதி அது எப்படி இறைவனுடைய கண்கள் சந்திரன் சூரியனாக இருக்க முடியும்? ஒரு காலத்துல சிவன் பெரியவரா சக்தி பெரியவளா அப்படிங்கிற பெரிய போராட்டம் வந்துச்சு. அப்போ பிரம்மதேவன் வந்து சொன்னார், சிவனும் சக்தியும் சேர்ந்ததுவே சர்வ உலகம், சக்தியும் சிவனும் சேர்ந்ததுவே சகல உலகம். ஆண் இல்லாமல் பெண் இல்லை, பெண் இல்லாமல் ஆண் இல்லை. அதனால இருபேரும் தர்க்கத்தை நிறைத்து இணைய வேண்டும் என்று சொல்ல அப்போ சிவபெருமான் பகவானுடைய உடம்பிலே பார்வதிக்கு இடப்பாகம் சரிபாதி பங்கு கொடுத்தார். பார்வதி சிவபெருமானுக்கு இடப்பாகம் ஆண்டவனுக்கு பங்கு கொடுத்தார். அப்ப இரு பேர்களுமே பங்கெடுத்து இணையும் போது ஆண்டவே நமக்கு இடப்பாக வரம் கொடுத்தார். அப்ப வலது கண்ணு சூரியன் ஆண்டவனா இருந்தா இடப்பாக மரமாக இருக்கக்கூடிய சக்தி நான் தானே சூரியனாக இருக்க முடியும். அப்படியானால் இந்த ஆண்டவனையே நாமல் பரிசோதிக்க வேணுமே என்று அந்த ஆதிபராசக்தி அம்பிகை அங்கையர் கண்ணி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அவள் என்ன செய்கிறாள் தெரியுமா? சாமி ஆதிசக்தி பார்வதி, ஆதிசக்தி பார்வதி அரணாருக்கு தெரியாமல் ஈசனுக்கு பின்னாலே இருகரத்தை எடுப்பாளோ, இருகரத்தை எடுப்பாளோ ஈசன் கண்ட பார்வதி ஈசன் கண்ட அங்கே பகவான் கண்ண பத்தும் போதே
வருமா ஓடையோ இவ என்ன இந்த பொம்பளை பார்வதி நம்ம எத்தனை சொல்லையும் கொஞ்சம் கூட நம்ம மேல இவளுக்கு நம்பிக்கையே வரலையே ஆமா கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லையே இப்பேர்வட்ட பார்வதிக்கு இறைவன் யார் என்று இன்னைக்கு தெரியப்படுத்தணும் கண்டிப்பா தெரியப்படுத்த வேண்டும் உலகமே இருட்டா இருந்தா சொன்னா உலக மக்கள் எல்லாம் திக்குமுகம் தெரியாமல் திணறி தவிப்பார்கள் திகைத்து வாடுவார்கள் கொஞ்ச நேரம் கரண்ட் இல்லாமலே நம்மளால இருக்க முடியாது என்ன பாடுபடுதோம் அப்ப உலகமே இருட்டா இருந்தா என்ன வேலையும் பார்க்க முடியுமா பாடுபடுவாங்க ஒரு வேலையும் பார்க்க முடியாது இருட்டுக்குள்ள ஒரே ஒரு வேலை மட்டும் செய்யலாம் நல்லா தூங்கலாம் நல்லா படுத்து தூங்கலாம் தூங்கணும்னு சொன்னாலும் அதுக்கு காத்தாடி வேணும் அதுக்கு ஃபேன் வேணும் ஆமா நமக்கே தூக்க வரல எங்க வீட்ல ஒரு கிழவி இருக்கா என்ன செய்தா அவளுக்கு சில நாளையில நைட்டு கரண்ட் போயிரும் பாத்துக்கோ காலையில எழுந்திருச்ச உடனே என்ன கூப்பிடுவா சரி ஏட்டி நைட் எல்லாம் கரண்ட் போயிட்டு என் கண்ணே அவிய மாட்டுக்கு ஒரு காத்தாடி இருந்தா கொண்டு வா அப்படிம்பா சரிதானே காத்தாடி பெரிய காத்தாடி அவளுக்கே கண் அவிய மாட்டுக்கு எனக்கு காத்தாடியா பரவாயில்ல நமக்கு யோகம்தான் அவர் செட்டு கொண்டு வந்திருக்காரு நமக்கா கண்ணே அவிய மாட்டுக்கு எனக்கு ஒரு காத்தாடி இருந்தா கொண்டு வந்து வை அப்படிங்க அப்ப வயசான கிழவி அப்படி இருந்தா உடம்புக்கு அப்படி வந்து சொன்னா நமக்கெல்லாம் உறக்க வருமா திட்டு முட்டு அடிச்சுக்கிட்டு ஒரே தூக்கமே வர மாட்டேங்குது அது மட்டும் இல்ல என்னக்கா பெண்ணா பிறந்தவா காலையில 5 மணிக்கு எழுந்திருச்சு இந்த கணவனை காட்டுக்கு வேலைக்கு அனுப்பணும் இந்த பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும் இல்லையா அப்படின்னா காலையில எழுந்திருச்ச உடனே என்னக்கா நெசமா எங்களுக்கு தானே காத்தாடி உங்களுக்கு தான் வேற யாருக்கு நான் செட்டுக்கோன்னு பார்த்தேன் இல்ல நம்ம குடத்துக்கார தம்பிக்கு பரவாயில்ல அவருக்கு பின்னாலதான் வச்சிருக்கு அப்புறம் எங்க அடிக்கும் பரவாயில்ல தான் அவனுக்கு முக்கியமா தேவை பாத்துக்கோ பாத்தியா எப்படி இருக்கு தெரியுமா தம்பி பாரு நல்லா சாப்பிடு வரும் அப்போ இல்ல வேண்டாம் ஐயா நீங்க அப்ப காலையில எழுந்திருச்சு இந்த ஐயாவை காட்டுக்கு அனுப்பணும் பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும் அப்ப பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும்னா சமையல் ஏற்பாடு பண்ணணும் பாரு கண்டிப்பா சமையல் செய்யணும் இல்லையா அப்பமெல்லாம் இந்த கேப்ப அம்மா கதையை கேட்க ஆசைப்படுதா தப்பு இல்ல படிப்போம் சேர்த்து வரணும்ல எல்லாம் சேர்த்து வந்தா தானே நல்லா இருக்கும் சொல்றதுல தவறு இல்லப்பா நாளைக்கு சொல்லுவாங்க இவளை எங்க இருந்து கூட்டிக்கிட்டு வந்தாங்க அப்படிம்பாங்க பிறவே தாய்மார் கூட எவ்வளவு அழகா உட்கார்ந்து சிரிச்சிட்டு இருக்காங்க அதையும் சிரிக்கணும்ல பிறவே அப்போ என்னக்கா அந்த அம்மா காலையில டிஃபன் ரெடி பண்ணணும் பாரு அப்பமெல்லாம் இந்த கேப்பக்கூழ் கம்பங்கூழ் சாப்பாடு ரொம்ப கிடையாது இப்பமெல்லாம் காலையிலயும் டிஃபனு நைட்டுக்கும் டிஃபனு மத்தியானம் மட்டும் சாப்பாடு இந்த காலத்துல மத்தியானம் மட்டும் தான் ஒரு சாப்பாடு ஏன்னா எல்லாருக்கும் சுகர் இருக்கு பிரஷர் இருக்கு ஏகப்பட்ட நோய் இருக்கு அப்ப டாக்டர் சொல்லுவத மாதிரி தானே சாப்பிட வேண்டி இருக்கு அப்ப காலையில இந்த அம்மா டிஃபன் ரெடி பண்ணும் போது ஐயா நல்லா இருக்கு போதும் அமைக்கி வைக்கணும் காலையில அந்த ஐயா டிஃபனுக்கு ரெடி பண்ணும்போது இட்லியே ஆமா இட்லியா சுட்டு தோசையை அவிச்சு என்னமா இட்லியா அவிச்சு தோசையா இட்லியை சுடணும் தோசையை அவிக்கணும் உங்க ஊர்ல அப்படிதான் நடக்கா ஆமா பாரு நான் எப்படி இருக்கேன் பாரு அம்மா நீ அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டானே ஆளு எவ்வளவு கேணமா இருக்க நான் அப்படி சாப்பிட போய் தான் அப்படி நல்லா இருக்கேன் பாத்துக்கோ தம்பி இப்ப நின்னுமா நம்மளும் அப்படி தப்பா நீ சாப்பிடணும் வீட்ல போய் ஆச்சிக்கு மட்டும் இட்லியை சுட்டு தோசையை அவிச்சு குடு அவ 2 நாள்ல வீங்கிடுவா அதை ஏன் கேட்க உண்டான உடம்பும் போயிரும் பாத்துக்கோ அப்படியா அதுக்கு சட்னி வைக்கணும் பாரு சட்னி வைக்கணும்னு சொல்லி தேங்காயை சில்லு போட்டு மிக்ஸி சார்ல அள்ளி போட்டு அதுல மிக்ஸில வச்சு சுவிட்ச போடணும் கையத்தான் கொண்டு வைப்பா அமுக்குவா அங்க கொண்டு கைய வைப்பா அந்த காலம் அம்மி இருந்துச்சு 4 சில்லு தேங்காய் வச்சு மையா அரைச்சி 4 இழுப்பு இழுத்து தாளிச்சு ஊத்துனா சாயங்காலம் வரைக்கும் அந்த சட்னி கெட்டு போவாது ஒரு 2 நாளைக்கு இருந்தாலும் கெட்டு போவாது நல்ல மணக்கும் ஆனா இப்ப எங்க அம்மி இருக்கு இந்த காலத்துல அம்மி யாது இப்ப வீட்டுக்கு வீடு மம்மி தான் இருக்கா அம்மி இல்ல மம்மியும் டாடியும் மம்மியும் டாடியும் தான் இருக்காங்க அம்மி எல்லாம் தூக்கி பின்னால கொல்லப்புறத்துல போட்டு பிரவாசல்ல போட்டு
அம்மியே அழுக்கு போகணும்னு துணி துவைக்க வச்சிருக்கா. ஆமா, துணி துவைக்கிறதுக்கு பாத்ரூம் பக்கத்துல போட்டுருக்கா. ஏன்னா அம்மியில அடிச்சா தான் நல்லா அழுக்கு போகுமா. ஆமா, யாருக்கு இல்ல அதுல பரபரான்னு இருக்கும் பாத்தியா. ஆமா, அப்பதான் டப்பு டப்புன்னு போகும். அப்ப இவ மிக்ஸில வச்சு சுவிட்ச போடணும்னு கையத்தான் கொண்டு வப்பா. கொண்டு அமுக்குவா. அவ கைய வைக்கணும்னு போவா, படக்குன்னு கரண்ட் போயிரும். ஐயோ, அப்ப இந்த அம்மாளுக்கு வரும் பாரு கோவம். அடேயப்பா, ஏ பேரியில போவான் கரண்ட், ஏ கொள்ளையில போவா கரண்ட். இப்ப பாக்க லைன உருவிட்டானே, என்னைக்கு நான் சட்னி வைக்க. ஏதியில போவா, கொல்லையில போவான் அப்படின்னு ஏசுவாங்க பேசுவாங்க. அம்மா, அந்த ஒயர்மேன் எங்க கிடந்து தொங்கிக்கிட்டு இருக்காரோ யாருக்கு தெரியும். எங்கன புடிங்கிட்டு கிடக்காரோ யாரு கேட்டா. அது தெரியாம இந்த அம்மா வீட்ல இருந்து ஏசுவா பேசுவா காலத்துல. அப்போ என்னன்னா கொஞ்ச நேரம் கரண்ட் இல்லாமலே நம்மளால இருக்க முடியலையே. ஆமா, உலகமே இருட்டா இருந்தா நம்மளால எந்த வேலையும் பார்க்க முடியுமா? ஒண்ணும் செய்ய முடியாது, ஒரு வேலையுமே பார்க்க முடியாது. ஆமா ஐயா. அப்ப இந்த உலகத்து மக்களுக்கெல்லாம் ஒளி கொடுக்க வேணுமென்று ஆண்டவன் எப்படி ஒளி கொடுக்கிறார் தெரியுமா? எப்படி எப்படி என்ன? நமக்கு இருக்கும் 2 கண்கள் தானே இவளுக்கு தெரியும், இந்த பார்வதிக்கு தெரியும். சிவபெருமானுக்கு 3வது கண் நெற்றிக்கண் இருப்பதை பார்த்து ஆமா ஐயா, இந்த உலகத்துக்கெல்லாம் ஒளி கொடுக்க வேணும் என்று ஆமண்ணே சாமி ஆண்டவன் தான் பகவான், ஆண்டவன் தான் பகவான் ஆதிசக்தி முன்னாலை கண்ண திறப்பார், ஒளி கொடுப்பார், உச்சி கண்ண திறப்பார், உச்சி கண்ண திறப்பார், உலகில் ஒளி கொடுப்பார். அவர் உச்சி கண்ண திறந்த போது உலகமெல்லாம் ஒளியாகி, உச்சி கண்ண திறந்த போது ஒளியாகும். ஆண்டவனார் உச்சி கண்ணை திறந்து உலகத்து மக்களுக்கெல்லாம் ஒளி கொடுக்கும் போது கொடுத்த வேளையில் அவர் உச்சி கண்ணில இருந்து அக்கினி பொறிகள் பறந்து ஆங்கார ஓங்கார வடிவங்களை கொண்டு அம்சத்திலே ஒரு அழகான பெண் வந்து பிறந்தார். ஆண்டவன் அப்பெண்ணை வரவழைத்து நீ ஆட வேண்டாம் பாட வேண்டாம், அப்ப இல்லையா, ஆட வேண்டாம் பாட வேண்டாம், ஆதாளி போட வேண்டாம், வேண்டாம் வேண்டாம் ஐயா, ஓட வேண்டாம் ஆட வேண்டாம், உளச்சத்தம் போட வேண்டாம் அம்மா. என் ஆண்டவனார் உச்சி கண்ணிலே பிறந்ததினாலே தாயே உச்சி கண்ணி பிறந்ததா, உச்சி கண்ணி பிறந்ததா, சினிமா காளியா வரம் கொடுத்து வரம் தான் கொடுத்து வடக்கு வாசல் அமர வைத்தார், வடக்கு வாசல் அமர வைத்தாரு. உச்சி கண்ணிலே நீ காளி அம்சங்களாக பிறந்ததினாலே உலக சக்தி உச்சி நீ மாகாளி அம்மா உன் பெயர், உன்னுடைய பெயர் என்று வரம் கொடுத்த ஆண்டவன் வடக்கு வாசல் கோட்டையிலே அமர வைத்தார், வடமுகமாக அமர வைத்தார். அப்படி வடக்கு வாசல் கோட்டையிலே அமர வைக்க அப்பந்தான் பார்வதா தேவி பார்த்தார். என்ன சொல்றா? சிவபெருமானுடைய 2 கண்களையும் நாமல் மறைத்திருக்கிறோமே, இந்த ஆண்டவனுக்கு எங்கிருந்து ஒளி வருகிறது? இந்த ஒளி வந்த காரணம் என்ன? அப்படி என்று முன்னால் வந்து பார்க்க அவர் உச்சி கண்ணை திறந்த மகிமையினால அதில் இருந்து பறந்தது பாருங்க அக்கினி பொறி. அக்கினி பொறி பறக்கு. அந்த அக்கினி பொறியினுடைய வெக்கை தாங்க முடியாம அங்கமெல்லாம் வேர்த்து ஆவி தணலாகி சிவபெருமானுக்கு காட்டாற்று வெள்ளமா கரை புரண்டு வருகின்றது இந்த வேர்வை துளிகள். வேர்வை துளிகள் அப்படி ஓடுது. அப்ப காட்டாற்று வெள்ளமா கரை புரண்டு வரும்போது ஓடுகிற போது ஐயோ இது உலகம் போனா மக்களுக்கெல்லாம் உயிர் சேன வந்து சேருமே, உப்பு தண்ணி ஆற்றிய மக்கள் அழிந்து போவாங்களே என்று 1008 சடாமுடியிலே ஓர் முடியை உழைத்து அந்த சிவபெருமானுடைய அங்கமெல்லாம் துவட்டி அந்த பகவானுடைய திருச்சடையவே ஒரு கரையாக வளைத்தார். அதற்கு பேருதான் கடற்கரை. நம்ம கடற்கரை. உங்க சித்தப்பன் நம்ம கடற்கரை. அவன் தான் குடிய கெடுத்துட்டானே. குடிய கெடுத்தானே. ஒரு நாளைக்கு கெடுத்தாப்புனா ஒரு நாளைக்கு வாழ வச்சுட்டு போறான். பரவாயில்ல. உங்க சித்தப்பன் உங்க சித்தப்பா கடற்கரைன்னா
உன் குடிய கெடுத்துட்டாரு. ஆமா. ஓ அவர் பேரை சொல்லி கடையில கேட்டா மூக்குப்படி கூட தர மாட்டாங்க. யாமனு சொன்னா இவன் குடை வள்ளல் பாத்துக்கோ. ரொம்ப வள்ளல். எவ்வளவு கேட்டாலும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஆளு. அதான் மூக்குப்படி கொடுக்க மாட்டாங்க. மூக்குப்படின்னு சொன்னா கொடுக்க மாட்டான். ஏதாவது பெருசா கேட்டா கொடுக்கலாம், அள்ளி கொடுப்பாரு. பரவாயில்லை. அந்த கடற்கரை இல்ல, இது கடல் கரை. கடல் கரையா? பகவானுடைய திருச்சடையவே கரையாக வளைத்து அதற்கு கடற்கரை என்று பெயரை கொடுத்து பகவானுடைய வேர்வையவே 10 கடலாகவே மாற்றினார். சரி. 10 கடலாகவே படைத்து அதற்கு பக்குவமாகவே பேர் நாமத்தை கொடுத்தார். என்னையா பேர் கொடுத்தார்? சமிவங்கோ சம்பாதீவு கப்பால் பளிங்கு வர்ணம் பாறை. சரி. பளிங்கு வர்ணம் பாறையிலே படர்ந்த ஆலமரத்தடியிலே அடியில் காற்றடித்து மணல் குமித்து ஒரு அழகான கரையான் புத்து. ஆமாய்யா. ஓங்கி வளர்ந்த புத்து 1000 வாசல்கள் உண்டு. எங்கோடி வேணாலும் போகலாம், எங்கோடி வேணாலும் வரலாம் பாத்துக்கோ. ஆமா, புத்துக்கு தான் ஏகப்பட்ட வாசல் உண்டு. ஆமா. மாணிக்க புத்துக்குள்ளே சரி யார் யாரெல்லாம் வாழ்ந்து வருகின்றார்கள்? யார் யாரெல்லாம்? சென்னாகம், கருணாகம், கண்ணாடி விரிசுகள். ஆமையோ. எல்லா நாகத்திற்குமே ராஜா ராணியாக அது யாரு? நாகராஜனும் நாகக்கண்ணியும் அந்த நாகலோக பட்டணத்திலே வந்து அவர்கள் எப்படி வாழ்ந்து வருகின்றார்கள்? எப்படி எப்படி அண்ணே? நாகலோக பட்டணத்தில் நாகலோக பட்டணத்தில் நாகமுடி ராஜமன்னன் அவர் மனைவி நாகக்கண்ணி மன்ன வேணும் தேவியுமா மனமகிழ்ந்து வாழ்ந்து வாரா கொண்ட வேணும் தேவியுமா
செய்யும் நாதம் போல பூவும் மனமும் போலவே பொருத்தமோடு வாழ்ந்து வருகிறார்கள். ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ரொம்ப ஒற்றுமையாகவே வாழ்ந்து வருகிறார்கள். நாகராஜன் சொன்னா நாகக்கண்ணி கேட்பார். நாகக்கண்ணி சொன்னா நாகராஜன் கேட்பார். அப்படின்னா ஆண் பெண்ணை மதிக்கணும், பெண் ஆணை மதிக்கணும். அந்த அம்மா நினைக்கணும், அந்த வீட்டுக்கார ஐயா ஒரு குடிகாரரா இருந்தாலும் குடிச்சு கூத்தாடியா இருந்தாலும் 5க்கு 2வது அவர் சொல்ல இந்த அம்மா கேட்டு நடக்கணும். இந்த ஆனா பிறந்த ஆம்பளையும் பொம்பளை சொல்ல நம்ம கேட்கவா அப்படின்னு நினைக்க கூடாது. அவ சொன்ன வார்த்தைக்கு 10க்கு 2 வார்த்தையாவது இந்த ஐயாவும் கேட்டு நடக்கணும். நீ சொன்னா எதுவுமே கேட்க மாட்டுக்காடா? அப்படியா? அப்போ நீ உன் வேலைக்கு போற போக்கு சரியில்லை. அப்படியா? ஆமா. என்ன சரியில்லை? உன் சொல்லை கேட்கலன்னா நீ சரியா நடக்கலைன்னு அர்த்தம். அப்படியா? பிறகு எதுக்கும்